என்ன மாமியார் தனியா வெளியே உட்கார்ந்துருக்காங்க? அத்தை, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. காப்பி குடிக்கிறீங்களா, டீ குடிக்கிறீங்களா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ போய் உள்ள வேலை இருந்தா பாரு. சரிங்க அத்தை. அத்தை, ஏன் வெளியே தனியா உட்கார்ந்துருக்கீங்க? உங்களுக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு வேணுமா? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் தான் சொல்றேன்ல, போங்க உள்ள முதல்ல. சப்பா, கைகாலெல்லாம் ஒரே குடைச்சலா இருக்குது. கொஞ்ச நேரம் மருமவளை கைகாலெல்லாம் பிடிச்சி விட சொல்லணும். மருமவளே, மருமவளே, கொஞ்சம் இங்க வாத்தா. ஏனுங்க அத்தை, கூப்பிட்டீங்களா? எனக்கு கைகாலெல்லாம் ஒரே சோலா இருக்குது. கொஞ்சம் கைகாலெல்லாம் பிடிச்சி விடுறியா? சரி அத்தை, உள்ள வாங்க. இங்கிருந்து பார்த்தா நம்ம மேல கண்ணு பட்டு போயிரு. உள்ள வந்தீங்கன்னா நலுங்காம உங்களுக்கு ஏதாம புடிச்சு விடுவேன். சரி மருமவளே. அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு காலை புடிச்சு விடுறேன் நல்லா. சரி மருமவளே. அத்தை, நான் கேட்டதுக்கு என்கிட்ட ஒண்ணு இல்லை நீ போன்னு சொல்லிட்டு பெரிய மருமவளை மட்டும் கூப்பிட்டு கை கால் அமுத்தி விட சொல்றீங்க. அப்ப என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை. ஆனா நான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன் அத்தை. ஐயோ, நம்ம சின்ன மருமவளுக்கு நம்ம மேல எம்பிட்டு பாசம். என்ன இவ நம்ம சிக்ஸரை போட்டா இவ கோலே அடிக்கிறா. விடக்கூடாது. அத்தை, நான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் காலம் விட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்து இவ சீன் போடுறா. ஏன் நெட்ட குக்கு, நான் ஒன்னும் சீன் போடல. அத்தை மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? நீ சீன் தான் போடுற. என்ன உனக்கு அத்தை மேல பாசம்? உனக்கு அத்தை மேல பாசமே இல்ல. இருந்திருந்தா அத்தை கால் வலிக்குன்னு சொல்லும் போது நீ எங்க போன? பாருங்க அத்தை, உங்க முன்னாடியே என்னை எப்படி பேசுறான்னு. கொஞ்சமாவது வயசுல மூத்தவங்க, இந்த வீட்டோட குடும்ப தலைவிங்கிற மரியாதை இருக்கவங்க மேல. அதானே பெரிய மருமவளே, என்ன ஏன் முன்னாடியே நீ சின்ன மருமவளை இப்படி பேசுற? நீ என்ன கிளவி திடீர்னு உஷாராயிருச்சு. விடக்கூடாது. அத்தை, நான் உங்களை ஏத்து பேசுவேனா? இந்த வீட்டுல நீங்க சொல்றதா சட்டம். அப்ப சரி. பெரிய மருமவளே, உனக்கு இடது காலும் இடது கையும். சின்ன மருமவளே, உனக்கு வலது கையும் வலது காலும். நல்லா பத்திரமா மெதுவா புடிச்சு விடணும், சரியா? சண்டை ஓட்டுக்க கூடாது. சரிங்க அத்தை. நான் அப்படியே கொஞ்ச நேரம் படுக்கிறேன். அப்பா, அம்மா நல்லா இருக்குடி. இப்படியே 2 பேரும் முடிங்க. ஏய் கொசு, எங்க அத்தைய கடிக்கிற? எங்க அத்தைய ஒரு நாள் கூட நான் கடிச்சதில்ல. ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அத்தைய கடிப்ப? உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அடியே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கையை அடிப்ப? அப்படித்தாண்டி அடிப்ப. என் மாமியார எது கடிச்சதுனாலும் அதை போட்டு அடிப்பேன். இப்ப பாரு. ஏண்டி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையவே அடிப்ப? உன் கைய மட்டும் இல்லடி, உன் காலையும் சேர்த்து அடிப்ப. நீ என் கைய அடிக்கிறியா? உன் காலை உடைக்காம விட மாட்டேன். ஐயோ, என்ன விடுங்கடி. நான் என்னடி பண்ணேன்? கை காலை புடிச்சு விடுறேன்னு சொல்லி போட்டு இப்ப என் காலை போட்டு இந்த இதை இழுக்கிறீங்களே, விடுங்கடி. அத்தை, அவ என் கால் அடிச்சுட்டா. இன்னைக்கு நான் அவளை சும்மா விட மாட்டேன். அடியை, அது கையில கொசு இருந்ததுடி, அதனால கைய அடிச்ச, காலை இல்ல. அத்தை, கொஞ்ச நேரம் கத்தாம சும்மா இருங்க. உங்களை காப்பாத்துறதுக்குதான் நான் இப்படி போராடிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை எப்படி நான் காப்பாத்த முடியும்? வாங்கத்தை, எப்படி காப்பாத்தணும் பாத்தீங்களா உங்களை? விட மாட்டடி. அத்தைய நீ இழுத்துட்டு போயிட்டியா? அத்தை இழுத்துட்டு போய் நல்ல பேர் வாங்குவா பாக்குறேன். அத்தை, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்களை அவகிட்ட இருந்து நான் காப்பாத்தியே தீருவேன். நேனா, நான் தான் சூப்பர் மருமக, உங்களோட செல்ல மருமக அத்தை, செல்ல மருமக. ஐயோ, பாசத்துல ரொம்ப புரியுறாளே. சின்ன மருமவளா இப்ப பெரிய மருமவளாங்கிற நிலைமைக்கு வந்துட்டோமே. ஐயோ ஆத்தா, நீ தான் என்ன காப்பாத்தணும். இவளுக்கு 2 பேர்த்திட்டே இருந்து. நீங்க என்னங்க அத்தை, அவ இழுத்துணி பொசுக்குன்னு போறீங்க. நான் விடமாட்டேன்டி, நான் விடமாட்டேன். என் கையும் என் காலும் எனக்கு வேணும். அத்தை, இந்த பக்கம் வாங்க. ஐயோ ஆத்தா, இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்த யாரும் இல்லையா? ஐயோ, 2 பக்கம் 2 கை காலை இழுக்கிறாளுகளே. இன்னையோடு நான் சரிசமமா பிரிஞ்சு 2 பேரும் ஆளுக்கு பாதியா என்ன பங்கு ஓட போறாளுகளே. யாராவது என்ன காப்பாத்துங்களே. இங்க பாருடி, இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவன் நான் தான். அதனால அத்தை மேல அதிக பாசம் இருக்கு நான் தான். முதல்ல வந்தா 2வது வந்த மருமக மேலதான் அத்தை அவ்வளவு அம்பிட்டு பாசம் வச்சிருக்கிறாங்க. விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். என் அத்தை எனக்கு வேணும். அத்தை, வாங்க தீங்கிட்ட. ஐயோ,
ஒண்ணுக்கு ரெண்டு தங்க மகனை பெத்து வச்சனே, ரெண்டையும் பார்க்காமே போய் சேர்ந்துருவோம் போலயே. ஐயோ எங்க அம்மா! அண்ணி விடுங்க எங்க அம்மாவை. ஏய் கருத்தம்மா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? எங்க அம்மா கையை பிடிச்சி எதுக்கடி இப்படி இழுத்துட்டு இருக்கிறீங்க? அப்பா, நீ நல்ல வேலை வந்துட்ட, இல்லாட்டி உன் அம்மாவை நீ பார்த்திருக்கவே முடியாது. அடியே, புத்தி இருக்குதா உங்களுக்கு? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சண்டை ஓடாம ரெண்டு பேரும் கை காலம் முத்தி விடுங்க தானே சொன்னேன். என்னத்த சொல்லி போட்டு நீ இப்ப என்ன கொல்ல பாத்தீங்க ரெண்டு பேருமே? என்னடி பண்ணி வச்சிருக்க எங்க அம்மாவை? ஐயோ உன்னை எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுல. அப்ப சின்னவனே, என்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிரு. அத்தை, நான் உங்களை காப்பாத்த தானே வந்தேன். ஆனா நீங்க ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நீ ஒண்ணு காப்பாத்த வரல அத்தைய. இந்நேரம் விட்டுருந்தா அத்தை என்ன பண்ணிருப்ப நீ? என்னங்க நீங்க சும்மா நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது. உங்க தம்பி எப்படி பேசுறாரு பாருங்க. என்ன ஏதாவது வாயை திறந்து பேசுங்க. என்ன இந்த மனுஷன் ஒண்ணும் பேசாம வீட்டுக்குள்ள போயிட்டாரு? என்ன குழந்தனாரே, உங்களுக்கு இது கூடவா புரியல? உங்க பொண்டாட்டி அத்தைய போடுதல பிளான் போட்டா போல. என்னன்னு சொல்றீங்க? ஆமா குழந்தனாரே, அவ என்கிட்ட இதத்தான் சொன்னா. அத்தை காலை பிடிக்க என்கிட்டதான் சொன்னாங்க. அவதான் வந்து வாலண்டியரா சண்டை ஓட்டு காலை பிடிக்கிறேன்னு சொல்லி இழுத்துக்கிட்டு கிடந்தா. வேணா உங்க அம்மாட்டே கேட்டு பாருங்க. ஏமா அண்ணியவா நீ காலை பிடிக்க சொன்ன? ஆமாண்டா, அதை ஏன் கேக்குற? அவதான் வீட்டுல இருந்தா காலை புடிச்சுடுன்னு சொன்னேன். சின்ன மருமவதான் வந்து கேட்டா, சரி நீயும் முடியும் சொன்னேன். அப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் சண்டை கட்டிக்கிட்டு எனக்கு போட்டு தள்ளிருப்பாளு போல. ஐயோ, என்ன இந்த மாமியார் கல்வி இப்படி சொல்லுது? இந்த ஆளு வேற இப்படி பாக்குறானே. நீ உள்ள வாக்கறத்தம்மா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு போய் நான் சமைச்சு எடுத்துட்டு வரேன். பண்றதையும் பண்ணி போட்டு சமைச்சு எடுத்துக்கிட்டு வராளாம். என்னடி முறப்பு? ஓ, அதான் கூப்பிட்டாருல குழந்தனாரு, போய் என்னன்னு கேட்டுட்டு வா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூத்த மருமவை எத்தனை பேர்த்தான் சமாளிக்க வேண்டியதா இருக்குது. சபா. கருத்தம்மா கோவத்துல போயிருக்கா. நாளைக்கு எபிசோட்ல பாப்போம் அவ என்ன நிலைமையில இருக்கான்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.